எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கலை ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் கர்நாடிக் மியூசிக்கை பிரபலம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி 3வது கான்சர்ட்டை பாபநாசம் சிவனோட பாடல்களை வந்து கிருதிகளை வந்து நாதஸ்வரம் வித்வான் மூலமாக பிரபலப்படுத்தலான்னு பார்க்குறோம். நாதஸ்வர கச்சேரி எல்லா ஆர்டிஸ்ட் டீட்டெயில்ஸில் இருக்குது. ராகசுதா ஹாலில் டெஃபினட்டாக உங்களோட 20th ஈவினிங் பார்க்குறேன். ஃபைனான்ஸ் பற்றியும் நம்ம 1-to-1 பேசுவோம். நன்றி, வணக்கம். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்? ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒரு ஸ்டாய்க் பிரின்சிபல் ஒன்று பார்த்தேன் சார். ஸ்பீக் லெஸ், லிசன் மோர் அப்படின்னாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து, நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம், இப்போ 4 பேர் பேசுறாங்க அப்படின்னா நம்ம கவனிக்கிறத விட அங்கே நம்மளுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு தான் நம்ம முன்னாடி வர்றோம். பேசிக்கா கவனிக்கிறது தான் முக்கியம்னு இதில் சொல்றாங்க. பேசாம இருக்க முடியலையே சார் எல்லாத்தினாலையும். அதனால தான் கடவுளுக்கு ஒரு வாயும் 2 காதும் கொடுத்துருக்குறோம். பேசுறதுக்கு ஒன்றும், கேட்கறதுக்கு 2 இது கொடுத்துருக்குறான். ஓகே, அப்படி ப்ரொபோஷனேட்டாக வச்சு பார்க்கும்போது கேட்கறது தான் ஜாஸ்தி பண்ணணும். அவனும் அதான் சொல்கிறான். யாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீ எவ்வளோ தூரம் கேட்குறங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கேட்குறது மட்டும் இல்லை, ஹவு ரிசெப்டிவ் யூ ஆர் அதர் பீப்புள்ஸ் ஐடியாஸ். உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்பி சொன்னாலும் நீ எவ்வளோ பொறுமையாக கேட்குற அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு எப்படி வந்து நீ ஒன்று பேசினா அதை மற்றவன் காது கொடுத்து கேட்கணும்னு நீ நினைக்கிறியோ, மற்றவனும் அதே மாதிரி தானே இருப்பான். அவன் பேசுறத நீ கேட்கணும்னு நினைப்பான்ல. ஸோ உனக்கு தெரிஞ்சிருக்க விஷயமா இருக்கலாம், அது யூஸ்லெஸ் விஷயமா இருக்கலாம். பட் த லிசனர் வில் ஃபீல் கம்ஃபர்டட் இஃப் ஈஸ் யூ ஆர் வில்லிங் டு லிசன் டு ஹிம். உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவன் உன்கிட்ட சொன்னால் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குங்கிறதுக்கு தானே பேசுகிறான். ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்காவது நீ கேட்கணும். அந்த கதையை கேட்டு தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லைன்னா உனக்கு ஒரு பெரிய ரிலீஃப். பட் நம்ம கவனிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த மாதிரி விஷயங்கள் கவனிக்கிறோம் சார். நீ கவனிக்கிறதே கிடையாது. நம்ம யாருமே உன் சபார்டினேட் வரான், ஏதோ சொல்ல பார்க்குறான், என்ன எனக்கு தெரியும், வாய மூடுன்னு தானே சொல்கிறோம். நம்ம அதை எப்படி நிறுத்துறது சார்? நீ தான் நிறுத்தணும். ஹி ஹாஸ் சம்திங் டு சே விச் மே பி ஆஃப் யூஸ் டு மீன்னு உனக்கு தோணும். இது எனக்கு பெருசாக நான் கற்றுட்டு சாஸ்வத் இருந்தோம். சாஸ்வத் இல்லைன்னா எனக்கு யூடியூபே தெரிஞ்சிருக்காது. பட் சாஸ்வத் பிலாங்ஸ் டு அனதர் ஜென்ரேஷன் கம்ப்ளீட்லி. அவன் வந்து யூடியூப்பில் சீரியஸ் ஸ்டஃப் இருக்குன்னு சொன்னான். நான் யூடியூப் இது வரைக்கும் விளையாட்டு ஸ்டஃப் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ண முடியாதுன்னு அவன் எடுத்து என்கிட்ட காமிச்சான். தென் நான் வந்து ஜாப்ஸும் இவனும் மீட் பண்ணலங்க. ஸ்டீவ் ஜாப்ஸும் பில் கேட்ஸும் சாவத்துக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணல, மீட் பண்ணலன்னா மீட் பண்ணாங்கிறத எடுத்து காமிச்சான். அதே மாதிரி ஆப்பிளில் மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குங்கிறதையும் காமிச்சான். ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் டு மீ. பட் அது ஆக்சுவலாக அது என்ன பெரிய டூல்னா, இன்டர்நேஷ்னல் நியூஸுக்கு பேப்பர் ஆப்லாம் ஒன்றும் வந்திருக்குல்ல. நீ நியூயார்க் டைம்ஸ் இல்லாட்டா வால் ஸ்ட்ரீட் இல்லாட்டா ஃபினான்ஷியல் டைம்ஸ்லாம் படிக்க முடியாது. ரெடிமேட் ஆப் கூட கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி. அப்போ யூடியூப்னால எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உலகத்தில் எங்கே எந்த நியூஸ் வந்தாலும் என்னால் பார்க்க முடியும். ஸோ சார்லி மங்கரோட என்னால் டைலாக் வைக்க முடியும், வாரன் பஃபட்டோட என்னால் டைலாக் வைக்க முடியும், ஃப்ரெட்ரிச் ஹயாக்கோட என்னால் டைலாக் வைக்க முடியும், என்னால் கால் பாப்பரோட டைலாக் வைக்க முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு சாஸ்வத். அப்போ அவனுக்கு சாஸ்வத்துக்கு 8 வயசு. எய்தர் நான் கற்றுக்கலாம், வாய மூடின்ட்டு கற்றுக்கலாம், இல்லை நான் மாமா நிவ்யூ அவன் சொன்னதுனால நான் கேட்டேன்னா என்ன கிரீடத்தை எடுத்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் இன்ஸ்டன்டிஜென்ட் இருந்தால் நான் தான் லூசர். ஐ வாண்டட் மை வில்லிங்னஸ் டு லிசன் கேவ் மீ அ டிஃப்ரெண்ட் அவென்யூ டு தி வேர்ல்ட். இல்லாட்டா மேபி எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு எவனா சொல்லி வந்திருக்கும். யூடியூப்ல நம்ம என்டர் பண்ணலாங்கிறதே ஒருத்தன் சொன்ன போது இவன் சொன்னது கரெக்ட்னு சொல்லி தான் என்டர் பண்றோம். தட் இஸ் லாட் ஆஃப் பீப்புள் வில் வாட்ச் இட். ஃபோர் சைட்டட்னஸ் புரிஞ்சுக்கலாமா சார்? அது ஃபோர் சைட் ஆக்சிடென்ட் தான் நானே சொல்றேன். See 3-4 things can சாஸ்வத் told me about YouTube. அதுக்கப்போ நான் வந்து லாங் டெய்ல் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன். புக்கு படிக்கிறதும் இஸ் அ பார்ட் ஆஃப் லிஸ்னிங். என் ஃப்ரெண்டு மோகன் குமார் வீட்டில் தான் இருந்தது. அவன் படிக்காமல் தூக்கி போட்டிருந்தான், நான் அடுத்து வந்து படித்தேன். லாங் டெய்ல் என்ன சொல்லிச்சுன்னா, மீடியா செத்து போயிடும். நீங்க இதை சொன்னது வந்து 2016 15 எஸ் எங்கிட்டயும் சொன்னீங்க. நீங்க அந்த புக்கை படிடா நீ அப்படின்னு அப்ப சொன்னீங்க. அந்த புக்கில் மீடியா செத்து போயிடும். அந்த மீடியா போது யூடியூப் வந்திருக்கல. ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, பிளாக்லேயே செத்துரும், ஃபியூச்சர் வந்து வீடியோன்னா. ஸோ அது 2த்தையும் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. 3வது, நான் ரகுராம் ராஜன் வந்து இங்கே 3rd பில்லர்னு ஒரு புக் லான்ச் பண்ணான் தாஜ் கொரமெண்டலில். அந்த புக்கு படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அவன் டெய்லர் ஸ்விஃப்ட்டை பற்றி பேசினான். அது வரைக்கும் டெய்லர் ஸ்விஃப்ட்னாலே யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப அசிங்கம். டெய்லர் ஸ்விஃப்ட் யாருன்னு சொல்லாமல் அவள் வந்து கன்வென்ஷனல் மீடியா யூஸ் பண்ணாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் இன்டர்நெட் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டான். அடுத்த டாட் கனெக்ட் ஆகுது. டாட் கனெக்ட் ஆயிடுச்சு. அது நீங்கள் மதிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தே. ஸோ இப்படி சொன்னோன்னா இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணி தான் எனக்கு இது சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இது
மூணுமே 3 லிஸ்னிங் தான். ஐ லிசன் டு மை பிரதர் நெவ்யூ. அந்த புஸ்தகம் சொன்னதை கேட்குறேன், ராஜன் சொன்னதை கேட்குறேன். இது 3 டிஸ்பேரட் திங்ஸ். மூணுத்தையும் டாட்டா ஜாயின் பண்ணுறேன். இது ஐடியா கிடைக்கிறது. இப்போ நான் என் வாய்ஸையே கேட்டுட்டு இருந்தேன்னா டெஃபினட்டாக இதை கேட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். மற்றவங்க பேசுறதை தான் அதிகமாக கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான எங்க யார் எங்க வேணா கேட்கலாம். சாஸ்வத் என்னோட 36 இயர்ஸ் யங்கர். 13 வயசுல இருக்கிற பையன் சொல்லலாம், ஒரு புக்கு சொல்லலாம், ஒரு அறிவுஜீவி சொல்லலாம். மூணுத்துல யார் வேணா சொல்லலாம். நான் ராஜன் சொன்னா கேட்பேன், புக்கு சொன்னா கேட்க மாட்டேன். இந்த புக்கு சாண்டர்சன் யாருன்னே தெரியாது. ஸோ யார்கிட்ட இருந்து வேணா நாலேஜ் வரலாம். ஸோ யூ ஷுட் பி வில்லிங் டு லிசன் அட் ஆல் டைம்ஸ். நான் லிசன் பண்ணாம பேசிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய என்ன நடக்கிறதுனே உனக்கு தெரியாது. உன் சத்தம் தான் கேட்கும். ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்றது சார்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரியலைஸ் இட். எனக்கு தெரியாது, நம்ம லைஃப்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது உன் ஈகோவை நீ க்ரஷ் பண்ணிக்க தெரியணும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன் தட் எனக்கு எல்லாம் தெரியாது. நம்ம ஃபெயில் ஆனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் கரெக்டாக தான் பண்ணேன், மற்றவன் தான் தப்பாக பண்ணான்னு தான் சொல்லுவோம். ஸோ யூ ஆர் நாட் வில்லிங் டு அக்னாலேஜ் தட் யூ கேன் மேக் அ மிஸ்டேக். நீங்கள் ரமண மகரிஷியை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த கேள்வியும் நான் உங்கள்கிட்ட வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். இப்போ அமைதியா ஒரு நாள் பேசாம 2 நாள் பேசாம 3 நாள் பேசாம இருங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய எஃபர்ட். அதெல்லாம் ட்ரை பண்ணா ஒர்க் ஆகுமா? டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் அமைதியாக பேசாமல் இருந்துட்டு கைசேயார பேசி யூஸே கிடையாது. பேசாம அமைதியா இருக்கணும், எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம. பட் அப்படி பண்ணுனா அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றீங்க? நம்மளால அப்படி இருக்கவே முடியாது. யாராவது வருவாங்க, ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது நம்ம சொன்னோம், இல்லை கையில் சொல்லுவோம், எழுதுவோம். த ஐடியா இஸ் டு கட் ஆஃப் தாட் கம்ப்ளீட்லி. நீ கையால் எழுதி கைசேகை கொடுத்து கையால் எழுதினா என்ன போடுறது? ஒன்றும் ஆகப்படுது, ப்ராப்ளம் தான் போய் முடியும். பேசாம இருந்தா அது எப்படி சார் தாட் கட் ஆஃப் ஆகும்? கண்ணா பின்னாடி ஓடும் தாட்ஸ். ஒரு சினிமா பார்க்குற மாதிரி அந்த தாட்ஸை பார்த்துட்டே இரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாட்டு போயிடும். இப்போ தாட்டோட நீ அசோசியேட் பண்ணாதான் தாட்டுக்கு தீனி போடுவ. நீ தாட்டை ஒரு சினிமா இப்போ தேர்ட் பார்ட்டி அப்சர்வர் மாதிரி தாட்டை பார்த்துன்னு இருந்தேன்னா ஓகே சார். இப்போ அதை அப்படியே நான் உங்ககிட்ட திருப்பி கேட்டா, தாட்டை சினிமா பார்க்குற மாதிரி பாருன்னு சொல்றீங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லா அமைதியா யார்ட்டையும் பேசாம சினிமாவே பார்த்துட்டு இருந்தா? சினிமா அது வேற இல்லை. சினிமா உன் தாட்டில் போய்டும்ல, சினிமா போகாது இல்ல. ஒரு டைலாக் அப்ப நீங்க சொல்றது? ஆமா, டைலாக் போய்டும்ல, அந்த தாட்டு போய்டும். ஸோ நீங்க டைலாக்னு அடிக்கடி சொல்றதுக்கான முக்கியமான அர்த்தம் வந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? நீங்க மைண்டை என்கேஜ் பண்றீங்க அந்த ஒரு விஷயத்து கூட. அவங்க கூட நான் என்கேஜ் பண்றேன். அது ஆக்டிவ் டைலாக். பட் தாட்டுங்கிறது பேசிவ். அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட வேண்டியதான். பாசிங் க்ளவுடு போகிற மாதிரி போயிடும். தேங்க்யூ. ஸோ ஸ்பீக்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் சார். அட்லீஸ்ட் வில் கிவ் அ ட்ரை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னா சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.